வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். தவத்தினை தொடர்ந்து வாழ்வாங்கு வாழ வழி என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். இன்று சிறப்பான ஒரு ஆழமான நித்யானந்த தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலவில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீடாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். தந்தைத்தால் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி, இன்று நமக்கு சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்த வாழ்வாங்கு வாழ வழி என்ற தலைப்பை நாம இன்று சிந்திக்க இருக்கிறோம். வாழ்வாங்கு வாழ்தல் என்பது வெறும் உயிர் வாழ்தல் மட்டுமல்ல, அது ஒரு கலையாகும். நாம வாழ்கிற இந்த குறுகிய காலத்தில் சமூகத்திற்கும் நமக்கும் பயனுள்ள வகையில் நேர்மையுடனும் மன நிறைவுடன் வாழ்வதையே திருவள்ளுவர் உள்ளிட்ட சான்றோர்கள் வாழ்வாங்கு வாழ்தல் என்று போற்றுகிறார்கள். ஒரு மனிதன் தன் கடமைகளை சரியாக செய்து பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் தர்மத்தின் வழியில் நடக்கும்போது அவன் இந்த பூமியில் தெய்வத்துக்கு இணையாக கருதுகிறாங்க. இப்ப வேகமான இந்த நவீன உலகில் இப்படி உயரிய வாழ்வை வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். வாழ்வாங்கு வாழ்வதற்கு அடிப்படையாக எண்ணங்களை வச்சிருக்கணும். பொறாமை கொள்ளாம நல்ல நற்பண்புகளை ஒருவர் உயர்வடைய செய்யும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதை உறுதி செய்வதுதான் உண்மையான வெற்றியாகும் சொல்றாங்க. அப்போ மகரிஷியின் தத்துவப்படி ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால் நமக்கு உடல் நலம், மனவளம், நட்பு நலம் மற்றும் ஆன்மீக உயர்வு, இந்த 4 நிலைகளும் தன்னை சீர் அமைத்து கொள்ளணும்.
சுவாமிஜி அவர்கள் ஒட்டுமொத்த மனித குலம் சுலபமாக பண்புகளை தந்தார்கள். இந்த 2 உறுதி நாம் காட்டும் அகிம்சை மற்றும் கருணையோட உச்சமாகும். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது வெறும் வாய்வழி அல்ல, வாய்மொழியும் அல்ல, செயலில் காட்டும் அன்பு. இந்த 2 பண்புகளும் ஒருவரை சமூகத்தில் போற்றத்தக்க மனிதனாக மாற்றும். அது மட்டும் இல்லாம சுவாமிஜி அவர்கள் இந்த வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த 5 முக்கியமான ஒழுக்க நெறிகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது உழைப்பின் மூலம் ஊதியம், மற்றவர்களை சார்ந்து வாழாமல் நேர்மையான உழைப்பின் மூலம் ஈட்டிய வருமானத்தில் வாழ்வதே ஒரு மனிதருக்கு பெருமை சேர்க்கும் சொல்றாரு. அதுக்கப்புறம் பிறரை துன்புறுத்தாமை, கடுமையான சொற்களை தவிர்த்து இன்சொல் பேசுவதை கடமையாக கொள்ளணும்ன்றார். பிறர் உடலுக்கு தீங்கு செய்யாமை, அதாவது உயிர் கொள்ளாமை, வன்முறையற்ற வாழ்வு வாழ்வது ஆன்மீக முன்னேற்றத்தின் முதல் படி. பிறர் சுதந்திரம் பறிக்காமை, பேராசை கொன்று மற்றவர்களின் பொருளுக்கு ஆசைப்படாமல் தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ்ந்து வாழணும். அப்புறம் 5வதாக பிறர் துன்பம் போக்கும் அன்பு ஈகை. சமூகத்தின் அங்கமாக இருந்து மற்றவர்களின் துயரத்தை குறைக்க பாடுபடணும். இப்ப வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால் முதல்ல புற தூய்மையை விட அகத்தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு சுவாமிஜி அவர்கள் நமக்கு அகத்தாய்வு என்ற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்காரு. எண்ணம் ஆராய்தல். ஒரு செயலை செய்வதற்கு முன் அதன் விளைவு நன்மையா இருக்குமா அல்லது தீமையா இருக்குமா என்று நாம சிந்திச்சு செயல்படணும். அதுக்கப்புறம் ஆசை சீரமைத்தல். அளவுக்கு மிஞ்சிய ஆசைகளை தவிர்த்து தேவைக்கேற்ற ஆசைகளை மட்டும் வளர்த்து கொள்ளணும். சினம் தவிர்த்தல். கோபம் என்பது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு நெருப்பு. பொறுமையை கையாண்டு சினத்தை வெல்வதே ஞானியோட லட்சணமா. கவலை ஒழித்தல். கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தாமலும் எதிர்காலத்தை பற்றிய பயமின்றியும் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் வாழணுன்றாங்க. இப்போ ஒரு மனிதன் தனி மனிதனாக மட்டும் இல்லாமல் சமூகத்தின் அங்கமாகவும் பல கடமைகளை, அதாவது ஐவக கடமைகளை சரியா செய்பவனே வாழ்வாங்கு வாழ்வன் சொல்றார் சுவாமிஜி. தான் தனி மனிதன் தன்னுடைய உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்றதுதான் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், இந்த 3ல முழுமை அடையணுன்றாங்க. அப்புறம் குடும்பம் தனது மனைவி, குழந்தை மற்றும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். சுற்றத்தார், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தேவைகளுக்கான உதவிகளை செய்யணும். சமூகம், அதாவது ஊரு, தான் வாழும் ஊரின் வளர்ச்சிக்கும் தூய்மைக்கும் பங்களிக்கணும். உலகம், உலக அமைதிக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் நாம விழிப்புணர்வுடன் இருக்கணும். அப்போ மன அமைதி அடைந்தால் மட்டுமே வாழ்வின் நோக்கம் புரியும். சுவாமிஜி வழங்கிய ஆக்கினை தவம், துரிய தவம் போன்ற தவங்கள் மன அலைச்சூழலை குறைத்து இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு நம்மை இணைக்கும். இதன் மூலம் கிடைக்கும் தெளிவு வாழ்க்கையை துயரங்களை இன்றி நம்ம வாழ முடியும். சுவாமிஜியோட கருத்துள்ளபடி வாழ்வாங்கு வாழ்தல் என்பது அறிவிலே விழிப்படைந்து, அன்பிலே விரிவடைந்து, செயலிலே நேர்மை பெற்று இந்த அறநெறிகள் அனைத்துமே மனிதனின் தெய்வ நிலைக்கு உயர்த்தன்னு சொல்றாங்க. மனிதனின் உடல் மற்றும், அதாவது வாழ்க்கை மலர்ல இன்னொரு பக்கனுடைய நாளொரு சிந்தனையில சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சுவாமிஜி.
மனிதனின் உடல் மற்றும் மன இயக்கங்கள் அனைத்துமே கருமையத்தில் பதிவுகளாக இருக்குது. அப்ப நாம செய்யும் ஒவ்வொரு செயலும், எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் அங்கே ஒரு வித்தாக பதிவாகுது. இப்போ உடற்பயிற்சி மற்றும் தியானத்தின் மூலம் இந்த கருமையத்தை தூய்மைப்படுத்தினால் அந்த தூய்மையான பதிவுகள் தான் அடுத்த தலைமுறைக்கும் பதிவாகுது. அப்போ பெற்றோர்கள் இளம் வயதில உடற்பயிற்சி செய்யும் போது அவங்களுடைய உடலில் இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டமும் இது உடலில் உள்ள செல்களை தூய்மையாக்குதாம். அப்போ தியானத்தின் மூலம் மன அழுத்தம் நீங்கி அறிவு தெளிவாகுது. இப்படி தூய்மை பெற்ற பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தை பிறப்பிலேயே பலமான உடல் கட்டமைப்பும் தெளிவான சிந்திக்கும் திறனையும் அடையிறாங்க. வருமுன் காப்பதே அறிவு என்பதற்கேற்ப ஒரு செடி ஆரோக்கியமா வளரணும், அதனுடைய விதை தரமானதா இருக்கணும். அது போலதான் எதிர்கால சந்ததியினர் நோய் இல்லாமலும் புத்திசாலிகளாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை தங்களுடைய உடலையும் மனதையும் முன்கூட்டியே நம்ம சீரமைச்சு கொள்ளணும். அப்போ உடற்பயிற்சி உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு, அப்ப தியானம் மூலமாக ஆசை, சினம், கவலை போன்ற தேவையற்ற மனப்பதிவுகளை நீக்கி கருமையத்தை நாம தூய்மை செய்யணும். அப்ப சுருக்கமா சொன்னோம்னா, நாம இப்போது செய்யும் உடற்பயிற்சியும் தியானமும் நமக்காக மட்டும் இல்லை, நம்முடைய வம்சாவளிக்கே நாம் நம்மை சீர்படுத்தி கொண்டால் நமக்கு பின்னாடி வரும் குழந்தைகள் எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா கட்டமைப்புடன் பிறப்பாங்களாம் அப்படின்றடைய மகிழ்ச்சியோட கூறுகிற இந்த விளக்கம். அதே மாதிரி ஊதியம் தராத பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. வேலை பளு அதிகமாகும் போது நேரமில்ல என்று முதல்ல நம்ம நிறுத்தது இந்த பணமில்லாத உடற்பயிற்சியும் தியானம் தான். அப்ப ஊதியம் என்பது பணத்தை மட்டுமே குறிப்பதில்லை. இந்த உடற்பயிற்சியும் உடல் ஆரோக்கியத்தையும் தியானமும் மன அமைதியும் ஊதியமாக நமக்கு தருது. ஒரு மிஷினுக்கு எண்ணெய் ஊற்றுவதை வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மிஷினுக்கு ஏன் எண்ணெய் ஊற்றணும், இதுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி நிறுத்திட்டோம்னா அந்த மிஷினு என்ன ஆகணும், பழுதாயிடும். அது போலதான் நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டிய உடலையும் மனதையும் கவனிக்காமல் விடுவது வாழ்வோட அடிப்படையே நம்மளுடைய சிதைஞ்சிடும், வாழ்வினுடைய அடிப்படையே. அப்ப நம்மளுடைய உடலையும் மனதையும் இயங்குவது நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி தான். இறைவனை எங்கேயோ நம்ம வெளியில தேடுறோம். அப்படி தேடாமல் நமக்குள்ள இருக்கும் அந்த உன்னதமான சக்தியை உணர்ந்து அது தங்கி இருக்கும் உடலை நாம பாதுகாப்பதே உண்மையான இறை தொண்டு. உடற்பயிற்சியால் அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டத்தையும் நாம சீராக்கி இறை சக்தி தடையின்றி இயக்க நமக்கு உதவுது. தொடர் பயிற்சியின் மூலமா நம்ம தியானம் மன அலைச்சூழலை குறைச்சி நம்ம விழிப்புணர்வையும் அமைதியும் நமக்கு தருது. இப்ப நம்ம உடல் நலமும் மன அமைதியும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் போது அன்றாட செயல்பாடுகள் நமக்கு அனைத்துமே சுமையாக தெரியாம இனிமையாக நமக்கு மாறுது. இது ஒருவரை நாளுக்கு நாள் மகிழ்ச்சியான நிலையில வச்சிருக்குமா. இப்போ உடற்பயிற்சியும் தியானத்தையும் நம்ம கடமையாக செய்யாமல் நமக்குள் இருக்கும் இறைவனுக்கு நாம செய்யற தொண்டு அப்படின்னு நினைச்சு வருங்கால சந்ததிக்கும் நல்ல ஒரு நற்பண்புகளாக நம்ம கருதி நாம செய்யணும். தினந்தோறும் நாம அன்றாட வாழ்க்கையில் சமையல் பாத்திரங்களை எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படிதான் உடலையும் மனதையும் நாம பயன்படுத்துகிறோம். பாத்திரத்துல சமைக்கும் போது அதில் உள்ள கரைகளும் உணவும் ஒட்டி கொண்டு இருக்குந்தா அந்த பாத்திரத்தை அடுத்த முறை நாம பயன்படுத்தணும்னா அதை உடனே என்ன பண்ணும், தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி சமையல் செய்வோம். இந்த அழுக்கு பாத்திரத்துல மறுபடியும் நாம சமைச்சா அப்ப என்ன ஆகும்னா நமக்கு உடலும் வீணா போயிடும்,
சமையலும் வீணா போயிடும். அதே போலதான் நாள் முழுவதும் நாம உழைக்கும் போது உடலில் உள்ள கழிவுகள் சோர்வும் இருக்கும். மற்றவர்களுடன் பழகும்போது, வேலை செய்யும் போதும் நமக்கு என்னன்னா வரும்? கோபம் வரும், பொறாமை, கவலை இது போன்ற எண்ணங்கள்லாம் நமக்கு பதிவுகளாக வருது. அப்ப அந்த உடற்பயிற்சி என்பது உடலை சுத்தம் செய்யும் செயல். தியானம் என்பது மனதை சுத்தம் செய்யும் செயல். இது எல்லாமே நாம தினந்தோறும் செய்யாமல் விட்டுவிட்டா நம்மளுடைய பழைய கரைகளை சேர்ந்து வாழ்க்கை சோர்வாகவும் நோயாகவும் அதை வாழ்க்கையே மங்கி போய் மாறிடும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையோட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு குருகுலத்துல 2 சீடர்கள் இருந்தாங்களாம். குரு அவங்க கிட்ட வந்து 2 பேர்கிட்டயுமே ஒரு பித்தளை விளக்க கொடுத்து, இந்த விளக்க தினமும் 2 பேருமே விளக்கேத்தி உங்களுடைய அறையில ஒளி வீசணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சாரு. அதுல முதல் சீடன் என்ன பண்ணான்னா, காலையில எழுந்ததும் விளக்க நல்லா தேய்ச்சி திரிய போட்டு அந்த பழைய எண்ணெயை மாத்தி நல்லா தொடச்சி பித்தளை விளக்க நல்லா தேய்ச்சிட்டான். அப்படியே மின்ன வச்சானாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி அவனுடைய அறை எப்பவுமே வாசனையாகவும் பிரகாசமா இருந்துதான். இப்ப 2வது சீடன் வந்து விளக்கை தேய்ப்பதனால் யாருக்கு என்ன லாபம்? இதெல்லாம் வெளி வேலை, வெளிச்சம் தருவதுதான் அதனுடைய வேலை, விளக்கோட வேலை அப்படின்னு சொல்லி அவன் அதை கரைப்படைஞ்ச அந்த விளக்க கருப்பா இருந்தது. அந்த விளக்கு ஒரே பிசுபிசுப்பாவும் இருந்தது. அதுல இருந்து ஒரே வாடை. அதுல இருந்து வாடையா வீசுனதுனால விளக்கின் ஒளியும் மங்க தொடங்கிச்சான். கடைசியில அந்த விளக்கு எரியவே இல்லையாம். அப்போ ரொம்ப வருத்தத்துடன் அந்த குருவு கிட்ட வந்த சீடன், குரு சொன்னாராம், நீ வந்து எரியும் விளக்கை விட உங்ககிட்ட இருக்கிற அந்த விளக்கை தாங்கும் பாத்திரம் அதிகமாக சுத்தமாக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பாத்திரம் அழுக்கானால் ஒளியும் மங்கும். உன் உடலும் மனமும் அந்த விளக்க போல தினமும் அதை சுத்தப்படுத்தினால் மட்டுமே உன்னால் வாழ்வில் பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம் அந்த குரு. அதே மாதிரிதான் தினசரி பராமரிப்பு. பாத்திரத்தை சுத்தம் செய்வது போல தினமும் கழிவுகளை உடற்பயிற்சியால் நீக்கணும். மன தூய்மை, எண்ண கலங்கங்களை தியானத்தால் போக்கணும். புத்துணர்வு இப்படி செய்வதால் ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்துடன் தெளிவுடன் நாம செயல்பட முடியும். இப்ப சுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமே அடுத்த நாள் சமையலுக்கு தயாராகுது அப்படின்பது போல பயிற்சி செய்யப்பட்ட நம்ம உடலும் மனமும் அடுத்த நாள் நம்மளுடைய வாழ்விற்கு தயாராகிடுறோம் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய உடல் கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், இந்த காற்று ஓட்டம், இந்த ஓட்டங்களும் தடையின்றி நடக்கும். அதுக்கு முறையான உடற்பயிற்சி தான். இந்த 3 ஓட்டங்களையும் நம்ம சீராக்கிக்கிறோம். உடலில தேங்கும் கழிவுகளை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கு ஏற்ப ஆன்மீக பயணத்திற்கும் உலகியல் வாழ்விற்கும் அடிப்படையான உடலை இது தூய்மைப்படுத்துது. மனம் எப்போதுமே எண்ண அலைகளால் சுழண்டுகிட்டே இருக்கு. அது ஆசை, சினம், கவலை போன்ற உணர்ச்சிகள் தான் மனதை கலங்கப்படுத்துது. தியானம் என்பது மன அலைச்சூழலை குறைக்கும். அது ஒரு கலை. இது நம் மனதை அமைதிப்படுத்தி கூர்மையாக்குது. தியானத்தின் மூலம் பழைய தீய பதிவுகளை நீக்கி அறிவு தெளிவடைகிறது. தெளிவான மனமே சரியான முடிவுகளை எடுக்கவும் முடிகிறது. காயகல்ப பயிற்சியை உயிரை உறுதிப்படுத்துது. உயிரே இந்த உடலின் இயக்கத்திற்கு ஆதாரமாக விந்து நாதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயிர் சக்தி, அதை வீணாக்காமல் நாம காக்கப்படணும். அப்ப இந்த காயகல்ப பயிற்சி என்பது முதுமையை தள்ளி போட்டு மரணமில்லா பெருவாழுக்கு ஒரு அறிவியல் முறையாகுது. இது இந்த உயிர் சக்தியை ஓங்க செஞ்சு நோய் வராமல் தற்காத்து உடலையும் உயிரையும் இப்படி பிணைச்சு வைக்குது.
உயிருக்கு வலிமை சேர்ப்பதே இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அப்ப இந்த மூன்றும் இணைந்து தரும் மேன்மை என்னன்னு பார்த்தா, உடல், உள்ளம், உயிர். உடல் உடற்பயிற்சியால் ஆரோக்கியம் பெறுது. உள்ளம் தியானத்தால அமைதி பெறுது. உயிர் காயகல்பத்தால உறுதி பெறுது. அப்ப இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு முறையாக பயிற்சி செய்து வரும்போது அவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வாழ்வாங்கு வாழ மனப்பக்குவத்தை விளக்கும். இது ஒரு அழகான ஒரு ஜென் கதை. நாம கேட்டுட்டு நிறைவடைச்சுக்கலாம். ஒரு மன்னர் அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த முறையில ஆட்சி செஞ்சு வந்தாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு கேள்வி அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து வந்தால் சிறந்த வாழ்க்கை என்ற கேள்வி அவரோட மனசுல இருந்தது. ஒரு நாள் ஒரு சிற்பி 3 சிலைகளை மன்னர்கிட்ட கொண்டு வந்தாராம். அந்த 3 சிலையுமே உருவத்திலும் அழகிலும் அச்சு அசலாக ஒரே மாதிரி இருந்துதான். அப்ப அந்த மன்னர்கிட்ட இந்த 3 சிலைகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதுல எது மிக சிறந்தது என்று கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த சிற்பி. இப்ப மன்னர் என்ன பண்ணாராம், எல்லா அறிஞர்களையும் வர வச்சு கண்டுபிடிக்க சொன்னாராம். ஆனா யாருமே கண்டுபிடிக்க முடியலையா. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் ஒரு மெல்லிய நூலை எடுத்து சோதிச்சு பார்த்தாராம். ஃபர்ஸ்ட் ஒரு முதல் சிலையோட காதுல நூலை விட்ட போது அது இன்னொரு காது வழியாக வெளியே வந்துதான் அந்த நூல். அப்புறம் 2வது சிலைக்கு அடுத்த சிலையிலோட காதுல நூலை விட்டாராம். அது வாய் வழியா வெளியே வந்துதான். காது வழியா விட்டவங்க வாய் வழியா வெளில வந்துச்சான். 3வது சிலையோட காதுல நூலை விட்ட போது அது நேராக உள்ளே இதயத்திற்கு சென்றதாம். வெளியே அது வரலையா. அப்போ அமைச்சர் விளக்கினாராம், மன்னரே, இந்த சிலையோட செயல் மனிதர்களுடைய நல்ல விஷயங்களை கேட்டவுடன் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விட்டுடுவாங்க. இவங்களால யாருக்குமே பயன் இல்லை. அதே மாதிரி 2வது சிலையோட செயல் மனிதர்கள் எதை கேட்டாலும் அதை சிந்திக்காம உடனே மத்தவங்க கிட்ட வதந்தியா சொல்லி இவர்களால குழப்பம்தான் மிஞ்சும். ஆனா 3வது சிலை தான் வாழ்வாங்கு வாழும் மனிதருக்கு உதாரணம். அப்ப நல்ல விஷயங்களை கேட்டா கூட தன் இதயத்துல இருத்தி அதை சிந்தித்து தன் வாழ்க்கையில செயல்படுத்துவாங்க. இவங்கதான் உலகிற்கு தேவை அப்படின்னு சொன்னாராம். இப்ப வாழ்வாங்கு வாழ என்பது வெறும் பேச்சிலே அல்லது அறிவிலே இல்லை. நாம் கேட்கும் நல்ல கருத்துக்களை நம் வாழ்வில் எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோம் என்பதுல தான் இருக்குதுங்க. கேட்பதை செயல்படுத்தணும். புத்தகங்களில் படிப்பதையும் பெரியோர் சொல்வதையும் வெறும் தகவலாக பார்க்காமல் செயலாக மாற்றணும். எல்லாத்தையுமே உடனே பேசிவிடாமல் எதை பேசணும், எதை சொல்லணும் அப்படின்னு சிந்தித்து பேசணும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் வளர்ச்சி தருவதாக அமையணும். இப்ப படிக்க வேண்டியதை தெளிவாக படித்த பிறகு அந்த படிப்பிற்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இந்த கதையில் வருகிற 3ஆம் சிலையை போல நல்ல பண்புகளை இதயத்தில் ஏத்தி வாழ்பவரே வரலாற்றில் நிலைத்து நிற்பாராம். அப்போ இந்த எளிய உடற்பயிற்சிகள் மூலம் நாம் நம் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி வாழ முடியும். இதுவே உண்மையான நிறைவான வாழ்க்கை. இந்த தத்துவங்களை பின்பற்றி நாமும் வாழ்வாங்கு வாழ்வோம், வருங்கால சந்ததியினரையும் வாழ வைப்போம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா.